ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் கிச்சன். இப்போ நான் சாப்பிட்றது பேர் என்ன தெரியுமா? லோட்டஸ் பிஸ்கோஃப் குனாஃபா. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம க்ரீமியாக இருந்துச்சு. அது மேலே ஒன்று ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, ஜீரா மாதிரி, அது வேறு லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை லைட்டாக கட் பண்ணி அந்த ஜீராவில் முக்கி கொடுத்தாங்கல்ல, அதை லைட்டாக கட் பண்ணி அப்படியே வாயில் வைக்கும் போது இருக்குது பாருங்கள், ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஷவாயி. இது சொல்லவே வேணாம், அதை விட சூப்பராக இருந்தது. சிக்கனை எப்படியெல்லாம் செய்வாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சிக்கனு. அப்படியே எடுத்து வாயில் வைக்கும் போது சிக்கன் அப்படியே என்ன சொல்கிறது, அவ்வளோ சாஃப்டாக, அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக கூட இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம மந்தி பிரியாணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்தி தான். ரைஸு செம்மையாக இருந்துச்சு. சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டு. அதுவும் இந்த ஷவாய் கூட வச்சு சாப்பிடும்போது இந்த சிக்கன் கூட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட நாங்கள் பாத்திரத்தில் போடுறதுக்குள்ளே எல்லோரும் கை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மந்தி ரைஸு. கண்டிப்பாக உங்களுக்கும் மந்தியெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஷவாய் சிக்கனோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபுட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பரோட்டா இருந்தது. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் குழம்போட பேர் கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஃபிஷ் நிர்வாணா. எங்கேயும் நான் கேள்விப்படாத பேர். ஒன்றுத்துக்கு ஒரு பேர் சொல்லி நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டே நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. செம்ம டேஸ்ட்டு அந்த ஃபிஷ் நிர்வாணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குழம்பு எந்த ரைஸ்க்கு வேணாலும் சாப்பிடலாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம், பத்திரிக்கு சாப்பிட்லாம், சிக்கன் மேலே ஊற்றி கூட நான் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்டு வேறு 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 லெவலில் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இன்ஷால்லா நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ ஐட்டத்தை சாப்பிட்றாளன்னு நினச்சிடாதீங்க. நான் ஒரே ஆளாக சாப்பிட மாட்டேன். ஃபேமிலியில் கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இது வீட்டில் செய்யல. இது நாங்கள் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கேரளாக்கெலாம் விசிட் வந்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு 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 லெவலில் மஸ்ட்டு ட்ரை தான் இருந்தது. கடைசியில் எல்லாரும் சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, சிக்கன் சொல்லவே வேணாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி என்ன சொல்கிறது, செம்ம ஜூஸியான ஒரு சிக்கன்னா அந்த சிக்கன் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக என் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மக்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் பரோட்டா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.